ஹாய், இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா எலக்ட்ரான் டிவைசஸில் செமிகண்டக்டர்ஸ், அப்புறம் டைப்ஸ் ஆஃப் செமிகண்டக்டர்ஸ் ரெண்டு டைப், இன்ட்ரென்சிக் செமிகண்டக்டர் அண்ட் எக்ஸ்ட்ரென்சிக் செமிகண்டக்டர். நெக்ஸ்ட் அந்த எக்ஸ்ட்ரென்சிக்கில் வந்து ரெண்டு டைப்பு, என் டைப் செமிகண்டக்டர், பி டைப் செமிகண்டக்டர். இப்போ வந்து செமிகண்டக்டர் டயோடு அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இப்போ என் டைப் செமிகண்டக்டர் தனியாக பார்த்தோம், பி டைப் தனியாக பார்த்தோம். இது ரெண்டையும் கம்பைன் பண்ணுறோம். ஒரு ஃபேப்ரிகேஷன் டெக்னிக் மூலிமா கம்பைன் பண்ணனா நம்மளுக்கு வர்றது வந்து பிஎன் ஜங்ஷன் டயோட் கிடைக்கும். இதுதான் வந்து செமிகண்டக்டர் டயோட். பி சைடில் பார்த்தீங்கன்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் இருக்கும், என் சைடில் பார்த்தீங்கன்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். பிஎன் ஜங்ஷன்னா வந்து நான் யூனிஃபார்ம்லி டோப்டு மெட்டீரியல் தான் இருக்கும். இப்போ பிஎன் ஜங்ஷனோட ஒர்க்கிங் பார்க்கலாம். இது வந்து பி டைப்பு, இது வந்து என் டைப்பு. இது ரெண்டையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். இதில் எக்ஸ்ட்ரா பி சைடில் வந்து மெஜாரிட்டியாக இருக்கிறது வந்து என்னது ஹோல்ஸ், என் சைடில் மெஜாரிட்டி எலக்ட்ரான்ஸ். இப்போ வந்து பி சைடில் எக்ஸ்ட்ரா இருக்க ஹோல்ஸ் வந்து இந்த ஜங்ஷனை க்ராஸ் பண்ணி போய் எலக்ட்ரான் கூட கம்பைன் ஆகிடும். அதே மாதிரியே இங்கே என் சைடில் இருக்க எக்ஸ்ட்ரா இருக்க எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த ஜங்ஷனை க்ராஸ் பண்ணி ஹோல்ஸ் கூட போய் கம்பைன் ஆகிடும். இது கம்பைன் ஆனதுக்கப்புறம் இம்மொபைல் அயான்ஸாக மாறிடும். இந்த பக்கம் இருக்கிறது இம்மொபைல் பாசிட்டிவ் அயான்ஸ், இந்த பக்கம் இருக்கிறது இம்மொபைல் நெகட்டிவ் அயான்ஸ். இது ஒரு பேரியர் மாதிரி ஆக்ட் ஆகும். இதுக்கு மேலே வந்து இங்கேருந்து ஹோல்ஸ் வந்து இந்த ஜங்ஷனை க்ராஸ் பண்ண முடியாது. அது மாதிரி இந்த பக்கம் இருக்க எலக்ட்ரான்ஸை வந்து இந்த பக்கம் க்ராஸ் பண்ண முடியாது. அது ஈக்குலிபிரியம் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா பேரியரில் ஜங்ஷனை வந்து நம்ம க்ராஸ் பண்ண முடியாது. எலக்ட்ரான்ஸு ஹோல்ஸும் வந்து ஜங்ஷனை க்ராஸ் பண்ண முடியாது. இதில் வந்து பேரியர் பொட்டென்ஷியல் அப்படின்னா என்னென்னா, இப்போ ரெண்டுமே வந்து இம்மொபைல் பாசிட்டிவ் அயான்ஸ், இம்மொபைல் நெகட்டிவ் அயான்ஸ் ரெண்டுமே டிஃப்யூஸ் ஆகிருக்கா. இந்த டிஃப்யூஸ் ஆனனால இங்கே ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இந்த பேரியரில் வந்து ஒன்று க்ரியேட் ஆகும். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுனால வந்து ஒரு பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் க்ரியேட் ஆகும். அதுதான் வந்து பேரியர் பொட்டென்ஷியல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பேரியர் பொட்டென்ஷியல் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா, பேரியர் பொட்டென்ஷியல், ஜங்ஷன் பொட்டென்ஷியல் சொல்லலாம், பில்டின் பொட்டென்ஷியல் ஆர் கட்டின் பொட்டென்ஷியல் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு வந்து 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நேம்ஸ் இருக்குது. இது வந்து விஜே அப்படிங்கிறதுல டினோட் பண்ணுவாங்க. இந்த பேரியர் பொட்டென்ஷியலை வந்து எதை பொறுத்து டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா, நம்ம என்ன டைப் ஆஃப் செமிகண்டக்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம், சிலிக்கானா, ஜெர்மானியமா, அந்த மாதிரி எந்த டைப் ஆஃப் செமிகண்டக்டர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், டோனார் இம்ப்யூரிட்டி ஆட்டம் என்ன ஆட் பண்ணுறோம், அக்செப்டார் இம்ப்யூரிட்டி என்ன ஆட் பண்ணுறோம், டெம்பரேச்சர், இந்த 4 பொறுத்து தான் வந்து இந்த பேரியர் பொட்டென்ஷியல் வந்து இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் சிலிக்கானோட பேரியர் பொட்டென்ஷியல் பார்த்தீங்கன்னா 0.6 வோல்ட், ஜெர்மானியமோட பேரியர் பொட்டென்ஷியல் 0.2 வோல்ட். இது வந்து 1 மார்க்கில் கேட்க சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு டெம்பரேச்சருக்கும் பேரியர் பொட்டென்ஷியலுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். பேரியர் பொட்டென்ஷியல்னால் நார்மலாக எவ்வளோ இருக்குன்னா 0.5 to 1 மைக்ரான், 10⁻⁻6 மீட்டர். மைக்ரானா 10⁻⁻6 மீட்டர் இருக்கும். இப்போ நம்ம டெம்பரேச்சர் அதிகரிக்க என்ன ஆகும்னா, டெப்ளீஷன் ரீஜனோட வித் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். டெப்ளீஷன் ரீஜனோட வித் வந்து குறைஞ்சிட்டே வரும். எவ்வளோ குறையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5 மில்லி வோல்ட் வந்து 1 டிகிரி செல்சியஸ்க்கு 2.5 மில்லி வோல்ட் வந்து வித் வந்து குறையும். அதனால டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் கண்டக்டிவிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். இதில் நெக்ஸ்ட்டு இந்த எனர்ஜி பேண்ட் ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். பிஎன் ஜங்ஷனுக்கு எனர்ஜி பேண்ட் ஸ்ட்ரக்சரில் ஃபெர்மி லெவல் வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இது வந்து கண்டக்ஷன் பேண்ட், இது வேலன்ஸ் பேண்ட். என் டைப்பில் பார்த்தோன்னா ஃபெர்மி லெவல் வந்து எங்கே இருக்குன்னா வேலன்ஸ் பேண்டுக்கும் கீழே இருக்கும். அதுவே பி டைப்பில் பார்த்தோன்னா கண்டக்ஷன் பேண்டுக்கும் மேலே வந்து ஃபெர்மி லெவல் இருக்கும். இப்போ வந்து நம்ம பிஎன் ஜங்ஷன் என்ன பியும் என்னையும் ஜாயின் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா நம்மளுக்கு இது புரியும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு வாட்டர் டேங்க் எடுத்துக்கிறோம். 2 டேங்க்கில் வந்து அன்ஈக்குவலாக வாட்டர் வந்து இருக்குது. 2 டேங்க்கையும் நம்ம இப்போ ஜாயின் பண்ணுறோம் ஒரு பைப் வச்சு. இந்த பக்கம் இருக்க வாட்டர் வந்து இந்த டேங்க்குக்கு ஃப்ளோ ஆகும், இந்த டேங்க்லேருந்து வாட்டர் வந்து இந்த டேங்க்கு ஃப்ளோ ஆகும். எவ்வளோ நேரம் ஃப்ளோ ஆகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இதுலேயும் ஈக்குவலாக வாட்டர் வர அளவுக்கு வந்து வாட்டர் வந்து 2க்கும் மாற்றி ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். அதே கான்செப்ட் தான் இங்கே அப்ளை பண்ணுறோம். இங்கே இருக்க சார்ஜஸ் வந்து இந்த பக்கம் ஃப்ளோ ஆகும், இங்கே இருக்க சார்ஜஸ் வந்து இந்த சைட் ஃப்ளோ ஆகும். என் டைப்லேருந்து பி டைப்புக்கும், பி டைப்லேருந்து என் டைப்புக்கும். எப்போனா ஃபெர்மி லெவல் ரெண்டுதும் எப்போ வந்து சேம் லைனில் வருதோ அது வரைக்கும் வந்து சார்ஜஸ் வந்து ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பிஎன் ஜங்ஷன் டயோடு. இப்போ தான் முக்கியமான கான்செப்ட், பிஎன் ஜங்ஷன் டயோடு வந்திருக்கும். என்னென்னா இது வந்து பி டைப் மெட்டீரியல், இது வந்து என் டைப் மெட்டீரியல். ரெண்டுலேயும் வந்து எலக்ட்ரோட் மூலிமா வந்து கனெக்ட் பண்ணுறோம். எலக்ட்ரோடு வந்து ஓமிக் கான்டாக்ட் அப்படின்னு சொல்லுவோம். எதுக்காக நம்ம இதை வச்சு ஓமிக் கான்டாக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, கரண்ட் வந்து ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இதில் ஈக்குவலாக கண்டக்ட் பண்ணும். இதில் 2 எலக்ட்ரோட்லேயும் ஈக்குவலாக வந்து கண்டக்ட் பண்ணும். அது இல்லாமல் இதில் ட்ராப் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால தான் வந்து நம்ம எலக்ட்ரோட் யூஸ் பண்ணுறோம். டயோட் அப்படிங்கிற நேம் எப்படி வந்துச்சு அப்படின்னா 2 எலக்ட்ரோட் யூஸ் பண்ணுறனால தான் இதுக்கு வந்து டை ப்ளஸ் எலக்ட்ரோட் டயோட் அப்படின்ற நேம் வந்துச்சு. இதுதான் வந்து டயோடோட சிம்பிள். இது வந்து டயோடோட பாசிட்டிவ், இது வந்து டயோடோட நெகட்டிவ். இது ஆனோட். பாசிட்டிவ்னா ஆனோடு, நெகட்டிவ்னா கேத்தோட்.
கரண்ட் வந்து பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் போச்சுன்னா அது வந்து கன்வென்ஷனல் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் போச்சுன்னா தான் கன்வென்ஷனல் கரண்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பயாசிங் அப்படின்னா என்னென்னா, ஒரு எக்ஸ்டர்னலாக டிசி வோல்டேஜ் வந்து அப்ளை பண்ணுறதா வந்து பயாசிங் அப்படின்னு சொல்லுவோம். டயோடோட ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, அது வந்து ஒரே ஒரு டைரெக்ஷனில் தான் கண்டக்ட் பண்ணும். பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் மட்டும்தான் கண்டக்ட் பண்ணும். நெகட்டிவ் சைட்லேருந்து பாசிட்டிவ் வந்து கண்டக்ட் பண்ணாது. டயோடு வந்து 2 டைப் இருக்குது, ஃபார்வர்ட் பயாஸ் அண்ட் அனதர் ஒன் இஸ் ரிவர்ஸ் பயாஸ். ஃபார்வர்ட் பயாஸ் ஃபஸ்ட் வந்து ஃபார்வர்ட் பயாஸ் பிஎன் ஜங்ஷன் டயோடுனா என்னென்னு பார்க்கலாம். இது வந்து அதோட சர்க்யூட் டயக்ராம். டயோடு இது வந்து லிமிட்டிங் ரெசிஸ்டன்ஸ்னால் கரண்ட்டை வந்து லிமிட் பண்ணி அனுப்பும். ஃபார்வர்ட் பயாஸ்னால் என்னென்னா, இப்போ ஒரு பேட்ரி கனெக்ட் பண்ணுறோம். பேட்ரியோட பாசிட்டிவ் வந்து டயோடோட பாசிட்டிவோட கனெக்ட் பண்ணணும். பேட்டரியோட நெகட்டிவ் வந்து டயோடோட நெகட்டிவோட கனெக்ட் பண்ணுறது தான் வந்து ஃபார்வர்ட் பயாஸ். ரிவர்ஸ் பயாஸ்னால் அதுக்கு ஆப்போசிட். டயோடோட பாசிட்டிவ் நெகட்டிவோட பேட்டரியோட நெகட்டிவோட கனெக்ட் பண்ணோம். டயோடோட நெகட்டிவ் பேட்டரியோட பாசிட்டிவோட கனெக்ட் பண்ணுறது வந்து ரிவர்ஸ் பயாஸ். பாசிட்டிவோட கனெக்ட் பண்ணுறது, நெகட்டிவோட கனெக்ட் பண்ணுறது ஃபார்வர்ட் பயாஸ். இதோட ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு வோல்டேஜ் ஃபஸ்ட் வந்து கொஞ்சமாக ஒரு வோல்டேஜ் அப்ளை பண்ணுறோம். நம்ம பேரியர் பொட்டன்ஷியல் அங்கே பார்த்தோமா, அந்த பேரியர் பொட்டன்ஷியலோட நாம் அப்ளை பண்ணுற வோல்டேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா கண்டக்ஷனே இருக்காது. அதுவே நாம் அப்ளை பண்ணுற வோல்டேஜ் வந்து பேரியர் பொட்டன்ஷியலோட அதிகமாச்சுன்னா தான் வந்து கண்டக்ஷன் வந்து அதிகமாகும். இந்த ஃபார்வர்ட் பயாஸ் பிஎன் ஜங்ஷனில் வந்து கரண்ட் கண்டக்ஷன் வந்து எந்த டைப் ஆஃப் சார்ஜ் கேரியர்ஸ் பொறுத்து இருக்குன்னா, மெஜாரிட்டி கேரியர்ஸை பொறுத்து வந்து இதில் கரண்ட் வந்து இருக்கும். இதில் எலக்ட்ரான் கரண்ட்னா எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகிறனால வர கரண்ட்டு, ஹோல் கரண்ட்னா ஹோல்ஸால் நம்ம ப்ரொடியூஸ் ஆகிற கரண்ட்டு. இதில் வோல்டேஜ் ட்ராப் அப்படின்னா இதில் 2 வோல்டேஜ் ட்ராப் இருக்குது. மொத்தமாக அந்த பேரியர் பொட்டன்ஷியல் கிட்ட இருக்க ஒரு வோல்டேஜ் ட்ராப், அதுக்கப்புறம் நம்ம ஒரு லிமிட்டிங் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று யூஸ் பண்ணுறோம்ல அதோட வோல்டேஜ் ட்ராப். இந்த 2 வோல்டேஜ் ட்ராப்பையும் ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு டோட்டல் வோல்டேஜ் ட்ராப் வந்து கிடைக்கும். இப்போ இதோட இந்த கிராஃப் பார்த்தா ஈஸியாக ஃபார்வர்ட் பயாஸ்னால் என்ன அப்படிங்கிறது புரியும். இப்போ வந்து வோல்டேஜ் அப்ளை பண்ணுறோம். எவ்வளோனா கம்மியான வோல்டேஜ், எதோட பேரியர் பொட்டன்ஷியலை விட கம்மியாக வோல்டேஜ் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு கர்வ் பாருங்கள் கொஞ்சம் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ கரண்ட் கண்டக்ஷன் வந்து அதிகமாக இருக்காது. இப்போ வந்து இந்த பேரியர் பொட்டன்ஷியலை விட நம்ம வந்து அப்ளை பண்ணுற வோல்டேஜ் அதிகமாக இருக்கும் போது எக்ஸ்பொனென்ஷியலாக வந்து இன்க்ரீஸ் ஆகுது கரண்ட். இதுதான் வந்து இப்போ தான் வந்து கண்டக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ ஓபியில் பார்த்தோன்னா பொட்டன்ஷியல் வந்து கம்மியாக இருக்குது, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். எந்த இடத்துலேருந்து எக்ஸ்பொனென்ஷியலாக கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த இடத்துக்கு பேர் நீ வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா கட்டின் வோல்டேஜ் வி காமா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஃபார்வர்ட் பயாஸ் கேரக்டரிஸ்டிக்ஸை கிராஃபில் வந்து ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் தான் போட முடியும். ஏன்னா இதில் இருக்க கரண்ட்டு பாசிட்டிவ் வேல்யூவாக இருக்கும், வோல்டேஜும் வந்து பாசிட்டிவ் வேல்யூ. ஃபார்வர்ட் வோல்டேஜ் ஃபார்வர்ட் கரண்ட் ரெண்டுமே பாசிட்டிவ். நெக்ஸ்ட்டு ஃபார்வர்ட் ரெசிஸ்டன்ஸ். இது வந்து அதில் இருக்க ரெசிஸ்டன்ஸ்க்கு ஃபார்முலா மட்டும். இதில் வந்து ஃபார்வர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 2, ஸ்டாட்டிக் ஃபார்வர்ட் ரெசிஸ்டன்ஸ், டைனமிக் ஃபார்வர்ட் ரெசிஸ்டன்ஸ். அதுவே டிசி கண்டிஷனில் நடந்ததுன்னா ஸ்டாட்டிக், ஏசி கண்டிஷனில் நடந்ததுன்னா அது வந்து டைனமிக். ஸ்டாட்டிக் வந்து பார்த்திங்கன்னா டிசி வோல்டேஜ் பை டிசி கரண்ட். டைனமிக் பார்த்திங்கன்னா சேஞ்ச் இன் வோல்டேஜ் பை சேஞ்ச் இன் கரண்ட். ரெசிஸ்டன்ஸ்னால் V/I அப்படிங்கிற ஃபார்முலா தெரியும், அதே தான் சேஞ்ச் இன் வோல்டேஜ் பை சேஞ்ச் இன் கரண்ட். இப்போ இங்கே இருக்க வியை கீழே கொண்டு வந்துட்டாங்க. அப்போ 1/∆IF டிவைடட் பை ∆VF ஈக்குவல் டு 1 ஸ்லோப் ஆஃப் ஃபார்வர்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து ரிவர்ஸ் பயாஸ் பிஎன் ஜங்ஷன் டயோட். இதில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், பாசிட்டிவ் வந்து நெகட்டிவோட கனெக்ட் ஆகணும், நெகட்டிவ் வந்து பாசிட்டிவோட கனெக்ட் ஆகிறது தான் வந்து ரிவர்ஸ் பயாஸ் பிஎன் ஜங்ஷன் டயோட். இப்போ வந்து ஃபார்வர்ட் பயாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, கரண்ட் கண்டக்ஷன் இஸ் டியூ டு மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ். But in reverse bias, current is due to minority charge carriers. அதனால் ரிவர்ஸ் கரண்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். வோல்டேஜ் ட்ராப் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ணுற ரிவர்ஸ் வோல்டேஜ் அப்படியே வந்து ட்ராப் ஆகிடும். இதில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க பாசிட்டிவ் அயான்ஸ் வந்து இதில் வந்து டெப்ளீஷன் ரீஜன் ஃபார்வர்ட் பயாஸில் வந்து கம்மியாக இருந்துச்சு, ரிவர்ஸ் பயாஸில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நிறையா போய் ரீகம்பைன் ஆகிடும். அதனால் பேரியர் பொட்டென்ஷியல் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் கண்டக்ஷன் வந்து ரிவர்ஸ் பயாஸில் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். கிராஃப் பார்த்தோன்னா இது நல்லா புரியும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கம்மி கரண்ட் அப்ளை பண்ணும் போது இங்கே வந்து கொஞ்சம் ஸ்லோப் இப்படி தான் வரும், கொஞ்சம் ஸ்டேபிளாக கரண்ட் வந்துட்டுருக்கும். கொஞ்சம் பாயிண்ட் அப்புறம் ரிவர்ஸ் கரண்ட் வந்து ரொம்ப அதிகமாகிடும். அந்த அதிகமானால சிஸ்டம் வந்து டேமேஜ் ஆகிடும்.
அதனால் அந்த இடத்துல வந்து ஒரு பிரேக் டவுன் நடக்கும். இந்த பிரேக் டவுன் வந்து 2 டைப்ஸ் நடக்கும், 2 விதமாக நடக்கும். ஒன்று அவலான்ச் பிரேக் டவுன், இன்னொன்று வந்து ஜென்னார் பிரேக் டவுன். அது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இப்போ இந்த பிரேக் டவுன் வந்து நடந்ததுனால இந்த கரண்ட் வந்து ரொம்ப கம்மியாயிடும். இப்போ எந்த இடத்துல பிரேக் டவுன் நடக்குதோ அதுக்கு பேர் ரிவர்ஸ் பிரேக் டவுன். அந்த வோல்டேஜ் பேர் ரிவர்ஸ் பிரேக் டவுன் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 3rd குவாட்ரண்ட்டில் நடக்கும். ரிவர்ஸ் பயாஸ் வந்து 3rd குவாட்ரண்ட்டில் தான் வந்து நம்ம கிராஃப் ட்ரா பண்ண முடியும். ரிவர்ஸ் பயாஸ் பிஎன் ஜங்ஷன் டயோடுக்கும் ஃபார்வர்ட் பயாஸ்க்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான். என்ன பார்த்தீங்கன்னா அதில் பேரியர் இந்த பேரியர் வந்து அதில் ஃபார்வர்டில் கம்மியாக இருக்கும், இதில் அதிகமாக இருக்கும். இது வந்து பாசிட்டிவாக நெகட்டிவோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, நெகட்டிவாக பாசிட்டிவோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து மெஜாரிட்டி கேரியர்ஸ்னால கரண்ட் இருக்கும், இது வந்து மைனாரிட்டி கேரியர்ஸு. அவ்வளோதான் வந்து இதோட டிஃப்ரென்ஸ். அதில் வோல்டேஜ் ட்ராப் வந்து எது இருக்குன்னா அந்த இங்கே பேரியரோட வோல்டேஜும் ப்ளஸ் அந்த ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுற வோல்டேஜ். இதில் வந்து அப்ளைட் ரிவர்ஸ் வோல்டேஜ் ட்ராப் வந்து அப்ளைட் ரிவர்ஸ் வோல்டேஜ் தான் இருக்கும். இதுதான் வந்து நெகட்டிவ் பயாஸோட நெகட்டிவ் பிஎன் ஜங்ஷனோட சர்க்யூட் டயக்ராம். இதில் ரிவர்ஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் டயோடுக்கும் அதே தான். இதில் வந்து டிசி கண்டிஷனில் நடக்கும், இது வந்து அண்டர் ஏசி கண்டிஷனில் நடக்கும். இதோட ஃபார்முலா அப்ளை ரிவர்ஸ் வோல்டேஜ் டிவைடட் பை ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட். இது வந்து டெல் விஆர் பை டெல் ஐஆர், ரிவர்ஸ் டைனமிக் ரெசிஸ்டன்ஸ். இது ஃபார்முலா மட்டும் தெரிஞ்ச போதும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இந்த ரெண்டுமே சேர்த்தி ஃபார்வர்டையும் ரிவர்ஸையும் சேர்த்தி ஒரு கிராஃப் போட்டிருக்காங்க. அதே தான் நம்ம முன்னே பார்த்ததே தான். இங்கேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் கம்மியாக வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஃபார்வர்டில், அதுவே அதுக்கப்புறம் எக்ஸ்பொனென்ஷியலாக இன்க்ரீஸ் ஆகும். அதுவே ரிவர்ஸில் பார்த்தோன்னா 0லேருந்து அந்த பிரேக் டவுன் வோல்டேஜ் வரைக்கும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிறதுனால இந்த இடத்துல வந்து ஒரு பிரேக் டவுன் ஆகி அது ட்ராப் ஆகிடும் அப்படியே. இதை வந்து பிரேக் டவுன் ரீஜன். இந்த பாயிண்ட்டை நீன்னு சொல்லுவாங்க. எந்த இடத்துல வந்து பிரேக் டவுன் நடக்குதோ அந்த பாயிண்ட்டும் நீ வோல்டேஜ், எந்த இடத்துல வந்து எக்ஸ்பொனென்ஷியலாக ஸ்டார்ட் ஆகுதோ அந்த பாயிண்ட்டும் நீ வோல்டேஜ். இதுதான் பிரேக் டவுன் வோல்டேஜ். வந்து இந்த பாயிண்டில் வர வோல்டேஜ் தான் வந்து பிரேக் டவுன் வோல்டேஜ். பிரேக் டவுன் வோல்டேஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃபார்வர்ட் பயாஸில் வந்து நீ வோல்டேஜோட கம்பேர் பண்ணும்போது பிரேக் டவுன் வோல்டேஜ் அதிகமாக இருக்கும். அதனால் எந்த சர்க்யூட்ஸுமே வந்து பிரேக் டவுன் வோல்டேஜில் வந்து ஒர்க் ஆகாது, ஏன்னா சர்க்யூட் வந்து டேமேஜ் ஆகிடும். அதனால் நெக்ஸ்ட்டு விஐ கேரக்டரிஸ்டிக்ஸ், வோல்டேஜ் கரண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஜெர்மானியம் அண்ட் சிலிக்கான். இந்த விஐ கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து எதை பொறுத்து போட்டிருப்பாங்க அப்படின்னா ஆஃப்செட் வோல்டேஜ், த்ரெஷோல்ட் ஆஃப்செட் பொட்டன்ஷியல் ஆர் த்ரெஷோல்ட் பொட்டன்ஷியல் ஆர் ஃபயரிங் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லுவாங்க. பொட்டன்ஷியல் அப்படின்னா என்னென்னா நியூ வோல்டேஜ். எந்த இடத்துல வந்து இங்கே பார்த்தோம்ல இதுதான் வந்து ஆஃப்செட் பொட்டன்ஷியல், த்ரெஷோல்ட் பொட்டன்ஷியல். எந்த இடத்துல வந்து எக்ஸ்பொனென்ஷியலாக ஸ்டார்ட் ஆகுது, இல்லை எந்த இடத்துல பிரேக் டவுன் அக்கர் ஆகுது, அந்த பொட்டன்ஷியலை தான் வந்து ஆஃப்செட்டு, த்ரெஷோல்டு, ஃபயரிங் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லுவாங்க. கரண்ட் ஸ்டார்ட்ஸ் இன்க்ரீசிங் எக்ஸ்பொனென்ஷியலி. இந்த பொட்டன்ஷியல் வந்து ஜெர்மானியம்க்கு வந்து 0.3 இருக்கும், சிலிக்கானுக்கு வந்து 0.7 வோல்ட் இருக்கும். இதை வந்து நீ வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் உங்களுக்கு எந்த டாபிக் புரியலனாலும் இல்லை வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா டீச் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நான் டீச் பண்ணுற மெத்தட் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.